ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, பீன்ஸ் கடலை பருப்பு பொரியல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள்: பீன்ஸை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு வெங்காயமும் 2 பச்சை மிளகாவையும் கட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு 1/4 கப் அளவு கடலைப்பருப்பை ஊற வச்சு மிக்சியில் கொரகொரப்பாக அரைச்சி வச்சுருக்கேன். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி அதில் கடாயை வச்சுட்டு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ கொஞ்சமாக கடுகு, கொஞ்சமாக உளுத்தம் பருப்பு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தையும் பச்சை மிளகாவையும் போட்டு வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ பீன்ஸை போட்டு வதக்கிக்கலாம். உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். தேவையான அளவுக்கு போட்டுக்கோங்க. இது கொஞ்ச நேரம் வதங்கட்டும். இப்போ பீன்ஸ் நல்லா வதங்கிருச்சு. நம்ம அரைச்சி வச்சுருக்க கடலை பருப்பை போட்டு வதக்கிக்கலாம். கடலைப்பருப்பை போட்டு நல்லா கிளறி விட்டுட்டு கொஞ்ச நேரம் மூடி வச்சுருவோம். அது வேகட்டும். இப்போ ஒரு முறை மூடி எடுத்துட்டு கிளறி விட்டு பார்ப்போம். இப்படி நல்லா கிளறிடுங்க. அடி பிடிக்காமல் பார்த்துக்கோங்க. இன்னும் கொஞ்ச நேரம் வதங்கட்டும். நான் மூடி வச்சிடுறேன். இப்போ மூடியை திறந்து பார்ப்போம் வெந்துருச்சா அப்படின்னு. வந்துருச்சு. பீன்ஸும் பருப்பும் நல்லா வெந்துருச்சு. எப்போவுமே இந்த டிஷ்ஷை நீங்கள் செய்யும்போது ஸ்டவ்வை சிம்லே வச்சுக்கோங்க, இல்லாட்டி அடி பிடிக்கும். சீக்கிரமாக கருகி போச்சுன்னா வேகாது, பருப்பும் காயும். இப்போ பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்குவோம். அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதாங்க, நம்மளோட டேஸ்டியான மிகவும் ஈஸியாக செய்யக்கூடிய பீன்ஸ் கடலைப்பருப்பு பொரியல் ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும்.